அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி. பாகிஸ்தானை இந்தியா துவம்சம் பண்ணிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்பில் இருந்து பாகிஸ்தான் மீள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. நேற்று இரவு 8:30 மணிக்கு இந்தியா மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறாங்க. ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்துகிறாங்க. அது பாகிஸ்தானுடைய பார்டராக இருக்கக்கூடிய பஞ்சாப், காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்தியா சும்மா இருக்குமா? எல்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்துறாங்க, தரமற்றமாக்குறாங்க. ட்ரோன்களையும் இப்போ சுட்டு வீழ்த்துறாங்க. அந்த விமான பயணி கூட ஒருவர் கீழே விழுந்தப்போ அவரை இந்திய இராணுவம் கைதும் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. பாகிஸ்தானுடைய அரசு தப்பிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறிய எழுந்திருக்கு. பகல்காங்கிற இடத்துல இந்திய சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்தி 26 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு தான் இந்தியா தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலுக்கு அந்த நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. தீவிரவாதிகள் முகாம்கள் இருக்கக்கூடிய அந்த 9 இடங்களில் இந்தியா தாக்குதல் நடத்தி தரமட்டமாக்குறாங்க. எந்த இடத்துலையும் பாகிஸ்தானுடைய இராணுவ நிலையங்கள் மீதோ அல்லது கட்டமைப்புகள் மீதோ பொதுமக்கள் மீதோ பள்ளிகள் மீதோ மருத்துவமனைகள் மீதோ எந்த விதமான தாக்குதலும் நடத்தலை. பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, உடனே இந்தியா மீது போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தினோம், நாங்கள் பாகிஸ்தானை குறிவைத்து தாக்குதல் நடத்தலை அப்படின்ட்டாங்க. ஆனால் நேற்று தாக்குதல் நடத்துகிறத பார்க்கையில் இராணுவமும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்து நேற்று தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தினாலும் அது சமாளிக்க இந்தியாவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் எதிர் வந்த அந்த ஏவுகணைகளையும் அந்த ட்ரோன்களையும் சரமாரியாக பதிலடி கொடுத்து அவங்கள பூரா முறியடிச்சிறாங்க. 50 ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கு. அதே மாதிரி விமானங்களையுமே சுட்டு வீழ்த்திருக்கு. இந்தியாவினுடைய படைபலத்தை பற்றி பாகிஸ்தானுக்கு தெரியாத போல பாகிஸ்தான் இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. கோழைத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடியவங்க தான் பாகிஸ்தானுடைய இராணுவம். இப்போ தீவிரவாதிகளுக்கு உயிர்னா என்னன்னு தெரியாது, எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர் தானே சொல்லிட்டு சுட்டு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கொண்டவங்க தான் பாகிஸ்தானுடைய இராணுவம். பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறது ஒரு கோழைத்தனமான ஒரு செயலும் கூட. இந்திய இராணுவ நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்த தயாராக இருந்தாங்க. இதை பஞ்சாபில் இருக்கிற அமிர்தசரஸ் இப்படி போன்ற இடங்கள்லையும் தாக்குதல் நடத்த தயாராக இருந்து அவங்களும் ஏவுகணையில் அனுப்புனாங்க. நம்ம இராணுவம் சும்மா விடுமா, நீ பாரு, நானும் உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வச்சு செஞ்சாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர், பிரதமர் மோடி அவர்கள்லாம் ஆலோசனையில் இருக்கிறாங்க. தொடர்ந்து பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் ஒவ்வொரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை தூதர்களுக்கும் அவங்களுடைய தகவலை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும். நம்மளாம் போரை தொடங்கலை, பாகிஸ்தான் போரை தொடுத்துட்டாங்க. நமக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, நம் மக்கள் நம் தேசம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்தியா என்ன பண்ணுச்சு, பாகிஸ்தான் மீது கடுமையான முறையில் போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏவுகணையில் ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்களையும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராவல்பிண்டியாக இருக்கட்டும், கராச்சியாக இருக்கட்டும், இஸ்லாமாபாத்தாக இருக்கட்டும், இப்போ எல்லா இடங்களையுமே தாக்குதல் நடத்தினாங்க. அரபிக்கடலில் இந்திய கடற்படையும் தயாராக இருக்குது. அந்த கராச்சி மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ இந்திய இராணுவம் மிக பலம் வாய்ந்த ஒரு இராணுவம். இது பாகிஸ்தானுக்கு புரியாமலா இருக்கும். இப்போ பாகிஸ்தானை வழி நடத்துறது வேற யாருமே கிடையாதுங்க, தீவிரவாதிகள் தான் வழி நடத்துகிறாங்க. இப்போ முதற்கொண்டு தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, குஜராத்தில் அந்த சம்பாங்கிற அந்த எல்லைப்பகுதி வழியாக ஊடுருவ வந்திருக்காங்க. 7 தீவிரவாதிகள் ஊடுருவ வந்திருக்காங்க. அவர்களை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திசையை மாற்றி அமைக்கிறாங்க. நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் போர் தொடுக்கிறோம், நீங்கள் இந்த பக்கம் உள்ளே போய் நீங்கள் உங்கள் வேலையில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இராணுவமும் தீவிரவாதமும் சேர்ந்து
வேலையை வந்து செய்கிறாங்க. இதனுடைய போர் பதற்றத்தை வந்து தணிக்கிறதுக்கு பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. பாகிஸ்தான் தான் வந்து போரை திணிக்கிறாங்க. போருக்கான ஒரு உத்தியை வந்து அவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க. இந்தியா வந்து பதிலடி தான் கொடுத்துருக்கு. இன்னும் இந்தியா வந்து முற்போக்குத்தனமாக இன்னும் வந்து தாக்க கிடையாது. அந்த ஏவுகணைகள் வந்து கொண்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பதிலடிகள் பார்க்கும்போது படு பயங்கரமாக இருக்கும். இனியும் சீண்டாத என்னட்ட நீ வாலாட்டாத, என்னை வந்து பகச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா ஒவ்வொரு முறையும் எச்சரித்தும் அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு வந்து அதை கேட்குறது மாதிரி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்ததாகவும் இருக்குது. ஏன்னா இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி இந்த இடங்கள்ல வந்து இந்தியா கடுமையான முறையில் வந்து தாக்குதல் நடத்தின உடனே பாகிஸ்தான் வேற வழி இல்லாமல் உலக நாடுகள்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. எப்படியாவது இந்த போர் பதட்டத்தை தணிச்சு கொடுங்க, இது வந்து மிகப்பெரிய அளவில் உக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகள்லையும் கையேந்தி கெஞ்சி அந்த இடத்துல நிற்குது. சீனா ஒன்று தான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ண வர்றோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, இந்த சண்டைகளை வந்து நாங்கள் வந்து தலையிட விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் தன் கையை வச்சு தன் விரலை வச்சு தன் கண்ணை குத்திக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. போரை வந்து திணிச்சது பாகிஸ்தான். இப்போ போருக்கான அழிவை சந்திக்கிறதும் பாகிஸ்தான். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது. இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கே அவங்க வந்து பல வருஷங்கள் வந்து ஆகும். இப்போ வந்து போர் தொடுக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி அளவுக்கு வந்து இழப்புகள் ஏற்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி உலக வங்கியில் போய் நிதிகள் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அங்கேயுமே பாகிஸ்தான்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே கிளர்ச்சியாளர்கள் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தானை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பலுஜிஸ்தான் சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து தனி சுதந்திர நாடு வேணும் அப்படிங்கிறது கேட்டு அவங்களுமே வந்து இராணுவத்தை வந்து பயங்கரமாக தாக்குறாங்க. ஆனால் பாகிஸ்தான் எடுத்த முடிவை எந்த நாடுகளுமே வந்து ஏற்றுக்கிறல. 26 பேரை வந்து படுகொலை செய்து விட்டு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வந்து இந்தியா இருக்க முடியுமா? இந்தியா வந்து தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். இந்தியா வந்து திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் தீவிரவாத முகாம்கள் மீது தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அவர்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். எந்த இடத்திலும் இந்தியா வந்து இராணுவ நிலைகளிலேயோ உங்களுடைய கட்டமைப்புகளையோ நாங்கள் எந்த விதமான சேதாரம் நடத்தலை. எங்களுக்கு ஒரே இலக்கு என்னன்னா தீவிரவாதிகள் தான் அப்படி சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒசாமா பின்லாடன் வந்து பாகிஸ்தானில் தான் பதுங்கி இருந்தார். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய முக்கியமான நாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். அங்கே தீவிரவாதிகளுக்கு அடைக்கலமும் கொடுக்கும், அங்கே தீவிரவாதிகளை வச்சு ஆட்சியும் நடத்தும், தீவிரவாதிகளை வந்து உருவாக்கவும் செய்யும். ஒசாமா பின்லாடனை அமெரிக்கா படைகள் வந்து பாகிஸ்தான்லேயே வச்சு கொண்டது இல்லையா? இப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து பாகிஸ்தான் வந்து உருவாக்குறது. இதில் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தான் வந்து இதை தீவிரவாத அமைப்பு தான் வந்து தொடர்ந்து வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஊடுருவி மக்களை எப்படியாவது வந்து அச்சுறுத்தலுக்கான வேலையை பார்த்தாங்க. இன்றைக்கி 7 பேரை இந்திய இராணுவம் போட்டு சுட்டு தள்ளிருச்சு. போங்கடா, இனிமேல் எங்கள் பக்கமே வராதிகடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்று முதற்கொண்டு வந்து காஷ்மீரில் ஒரு சில ஏரியாக்களில் வந்து இது சைரன் ஒலி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் வந்து அத்துமீறி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து துப்பாக்கி சூடுலாம் நடத்துகிறாங்க. இந்தியாவும் பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் திருந்துனா நல்லது, இல்லை அப்படின்னா இனிமேல் வந்து பாகிஸ்தான் மீண்டும் ஒரு பாகிஸ்தான் நாடாக உருவாகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.